ஆக்சுவலாக தியானம்ன்றது வந்து தியானம் அப்படின்றது வந்து பெரிய சப்ஜெக்டாக இருந்தாலும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பயிற்சி தேவை, மனப்பயிற்சி தேவை. இப்போ எப்படி உடலுக்கு பயிற்சி எடுத்து உடலை வந்து பக்குவப்படுத்துகிறோமோ அதே மாதிரி மனசை பக்குவப்படுத்துறதுக்கு எந்த பயிற்சியும் இப்போ சரியாக இருக்க மாதிரி இல்லை. மனசுக்கு வந்து பயிற்சி வேணுன்றதை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே இருக்கும்போது இந்த நிலையை பார்த்தா அப்போ வந்து எண்ணங்கள் வந்து அவ்வளோவா கிடையாது. ஆனால் இப்போது எண்ணங்க இயற்கை இது வான்பதிவு இது மாதிரி மேதத்தின்மைகள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணங்க மற்றவங்க எண்ணங்க நம்ம வந்து ஆண்டுக்குன்னு இருக்கும்போது இப்போ முதல்ல வந்து நம்மளாக இருக்கணும்னா நம்ம மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். மனசு சுத்தமாக இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பயிற்சி வேணும். ஏன்னா நம்ம நிறைய குப்பைகளை வச்சுருக்கோங்கள, அதை முதல்ல வெளியே எடுத்து இது ஏதோ ஒரு டெக்னிக் சொல்லி தரீங்களா சார்? எல்லோரும் ஜென்ரலாக நான் காலைல ஏஞ்சோன்னு ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு டெக்னிக் ஏதாவது? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அது என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் சிந்தனையை வந்து மகரிஷி சொல்கிற மாதிரி ஆகினில் வச்சு எப்போயுமே ஆகினில் வச்சு இருக்கும்போது தான் உங்களால் வந்து நிகழ்காலத்தில் இருக்க முடியும். ஒன்று இல்லை ஃபாஸ்ட்டு, இல்லைன்னா ஃப்யூச்சரை பற்றி தான் நம்ம எண்ணங்க ஓடும். யாருமே நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு இப்போது ட்ரை பண்ணுறதே கிடையாது.